என் கூட இந்த படத்துல ஒர்க் பண்ண என் குடும்பம் தான் எல்லாம், நல்ல நண்பர்கள், எல்லாருக்கும் நன்றி. ரெண்டாவது, ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் அவங்கள காயப்படுத்தியிருந்தாலோ கஷ்டப்படுத்தியிருந்தாலோ அதுக்கு இந்த இடத்துல நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து எலிசபெத் ராணி கிரீடத்துல தலையில இருக்க ஒரு கிரீடம் அப்படின்னா இதுல ஒர்க் பண்ண எல்லாருமே, எல்லா டெக்னீஷியனுமே இதோட முத்துக்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு முத்துக்கள். அந்த கிரீடத்துக்கு 2 வைரம் இருக்கு, 1 வைரம் இல்ல 2 வைரம். அது என்னோட நண்பன் தயாரிப்பாளர் ரவி, இன்னொன்னு எங்க அண்ணன் நட்டி சார். அவ்வளவுதான். மற்ற நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது முருகானந்தமா இருக்கட்டும், கேமராமேன் ஜெய், சதீஷ், ஃபாசில், சிவா, மாஸ்டர், எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மறுபடியும் கேட்டுக்கிறேன், ஏதோ ஒரு தருணத்துல உங்களை மனக்கசப்பு காயப்படுத்தி இருந்தா இந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க படத்தோட ஆடியோ ரைட்ஸ் வாங்கின மாஸ் ஆடியோஸ்க்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர் எல்லாருக்கும் எனக்கு வணக்கம். இந்த கடைசியாக பேச வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்தையும் முன்னாடி பேசிடுவாங்க எல்லாரும். ஸோ ஆல் தட் ஐ கேன் சே, எல்லாருக்கும் நன்றி தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். முதல்ல நான் எங்கள் தயாரிப்பாளர் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை அந்த கிவன் டைமில் முடிக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். அது நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி மாநிலத்தில் பிறத்தல் அரிதுன்னு சொன்னார். அது மாதிரி ஃபுல் பேமெண்ட் வாங்குறதுங்கிறது எப்போவுமே அரிது. அதில் ஜிஎஸ்டியோடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் டைரக்டர் ராஜநாதன் ரொம்ப அருமையான ஒரு டைரக்டர். கதை சொல்லும்போதே நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லுவார். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு இவர் பக்காவாக பண்ணிடுவாரான்றதுக்காக ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு கேட்டேன். பவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. முதல்ல ஒன்று கொடுத்தாரு, அது ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கல. அப்போ ஒரு சின்ன பயம் இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிட்டு வேற ஒரு வெர்ஷன் வந்து கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதை அதான் கம்பி கட்டின கதையாக மாறிச்சு. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் வந்து மங்காத்தா மூவிஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் ரவி சாரை மீட் பண்ணேன். அப்போ இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு மங்காத்தானோன்னு அந்த உள்ளே வெளியே ஞாபகம் வந்தது. இந்த டைட்டில் நல்லா இருக்குமே என்ன. அவர் ரவி சார், நான் பார்த்திபன் சார்ட்ட இருக்கு, என்னால் அது வாங்க முடியாது, ஏங்க போய் கேட்டால் கொடுப்பாருங்க அப்படின்னு சொன்னேன். சார் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அவரை போய் நான் எங்கே இருந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அப்புறம் ரெண்டாவது வந்து எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ட்ரீட் பண்ணுற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் ஓரளவு ஒரு பட்ஜெட்டை சுருக்க ட்ரை பண்ணுவாங்க. இவர் அதை எதுவுமே கேள்வி கேட்கல. அவர்கிட்ட ஒரு விஷயம் எப்படி புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. சில பட்ஜெட் வந்து அந்த படத்தோட கதை டிமாண்ட் பண்ணும், இந்த படத்தோட கதை டிமாண்ட் பண்ணுதுன்னு சொல்லி அவர் செலவு பண்ண ஆரம்பித்தார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது முதல் படம் பண்ணுறாருன்னு. ஆனால் என்ன, முதல் படம் பண்ணும்போது போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் வச்ச முதல் ப்ரொடியூசர் அவர் தான். நான் இப்போ பார்க்குறேன். உள்ளே போனால் எப்படி ஒரு 10-15 பேர் உட்காருவாங்க. ஒவ்வொரு ரேட்டுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஒரு கேட்டகரி வந்து கையெழுத்து போடணும், இப்படிலாம் இருந்தது. அண்டு சிங்கமொழி சார், என்னால் வந்து அவர் எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் அவர் பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிற டீட்டெயில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் கதை சொல்லி நீங்கள் கேட்கணும், படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த படத்தில் நம்ம நடிச்சிட மாட்டோமான்னு தோணும், இல்லை நம்ம அட்லீஸ்ட் அதுக்கு ஒளிப்பதிவு பண்ண மாட்டோமான்னு தோணும். அந்த அளவுக்கு சொல்லுவார். ஒவ்வொரு சாதாரண விஷயத்துக்கும் நியூவன்சஸ். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அங்கே போய் எழுதுனாங்கன்னு இல்லை. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், சீன் எழுதுகிறோன்னா ஒரு வாரம் கழித்து அது வேறு கலரில் தோணும் நமக்கு. அங்கே போய் நாங்கள் பண்ணது இம்ப்ரவைசேஷன் தான், அங்கே போய் எழுதலை. அது மட்டும் நான் கேரண்டியாக சொல்லிடுறேன். ஏன்னா முதல்ல இந்த கதை பக்கா பவுண்டட் ஸ்கிரிப்டாக இருந்தது. அங்கே போய் பேசும்போது இதில் இன்னும் கொஞ்சம் ஃபன் எலமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா விதவிதமாக 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 4 கேரக்டர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அங்கே போய் இம்ப்ரவைஸ் பண்ணது தான். அதை தான் அங்கே போய் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே நடக்கலை. அண்ட் ஒன் மோர் திங், அந்த நம்ம கோவிந்தம் சார் சொன்னார் எல்லாருக்கும் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாரும் அவர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் செஞ்சிட்ருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் சில ஃபோன் வரும், 1ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான், அவனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு வரும். சரி சார் என்ன டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னா 48,000 ரூபா பில் அனுப்புவாங்க. அதில் 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 48,000 ரூபா என்னன்னு புரியல, அப்படி ஒரு சின்ன குழப்பம் வரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் உண்டு. அண்ட் நம்ம இந்த டீமுக்கு வந்து நான் ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ஆர்ட் டைரக்டர் சிவா இருக்கட்டும், அவர் பண்ண ஒர்க் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அந்த டைமில் மழை, அது வேலூரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேறு இல்லை, நாங்கள் போன கிராமத்தில். அதுக்குள்ளே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் வந்து அந்த ஆசிரம் செட்டு போட்டதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது என்னால். கேமராமேன் ஜெய், அவர் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு கேமராமேன். அதாவது நாங்களாம் யோசிப்போம் சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது, ஒரு கேமராவில் பண்ணுறதுங்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஓரளவு. ஆனால் 2 கேமரா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் லைட் மாறும், ஆங்கிள் ஆஃப் ஆக்டர்ஸோட பொசிஷன் மாறும், எல்லாமே மாறும். அதை வச்சு அவர் பண்ணிட்டே இருப்பார். அதான் நாங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்போம். அவர் அங்கேருந்து கை காட்டுவார், இந்த மாதிரி லென்ஸ் இப்படின்னு. அதை தான் சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேரும் கண்ணால் பேசிக்கிறாங்க அது இதுன்னு. அதுதான். ரெண்டாவது வந்து
தலையீடுங்கிறது வந்து என்கிட்ட எப்போவுமே இருக்காது. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான். ஒரு சீன் பேசும்போது இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் வந்திருக்கு, எப்படி பண்ணலாம், அப்படி பேசும்போது அப்படி சப்போர்ட் பண்ணிப்போம் ஒருத்தர். சினிமாட்டோகிராஃபிலே அவர் சில விஷயங்கள் கேட்பார். சார் ஆங்கிள் ஆஃப் லைட் மாறுது, பொசிஷன் மாறுது, நீங்கள் இங்கே நிற்கிறதுக்கு பதில் அங்கே நிற்கிறீங்களா, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார், உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு தாங்க நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பண்ணது தான். அப்படி தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது தான். அப்படி தான் இந்த விஷயம் நடந்தது. அண்டு முருகானந்தம் ரொம்ப அருமையான ஒரு ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே. அவர் வந்து எப்படி சொல்கிறது, சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த அதை அவரே சொல்லுவார், போன வாரம் இதை நான் எழுதும்போது எனக்கு வந்து அது பெட்டராக தெரிஞ்சுது, இது எனக்கு பெட்டராக தெரியல, ஒரு நிமிஷம் பேசிக்கோமா அந்த சீனை அப்படின்னு சொல்லி பேசி பண்ணது தான். அதுக்கு சிங்கம்புலி சார் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், ராஜநாதன் கொடுத்ததாக இருக்கட்டும், ப்ரொடியூசர் ரவி பண்ண சப்போர்ட்டாக இருக்கட்டும், மறக்கவே முடியாது. ரெண்டாவது அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் பாடி ஃபிட்னஸ் ஃபெனட்டிக்ஸ் இவங்க எல்லாருமே. 4-5 மாடி ஒரு இடத்துல தங்கியிருந்தோம், 5 மாடி இருக்கும். அவர் விடாமல் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தார், படி ஏறிட்டே இருந்தார். ஏங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பேசாமல் ரோட்டில் போய் ஓடிக்கலாம், அதை விட இது பெட்டர் எக்ஸசைஸ் தலைவானார். சரி, ரொம்ப சந்தோஷங்க. ரவி சார் அப்படிப்பட்டவர். அப்புறம் முகேஷ், தயவு செஞ்சு இவங்க சொல்கிறாங்களா சாப்பிட்றாதீங்க, இந்த மெயின்டைன் பண்ணுறீங்களா, இது பக்காவாக மெயின்டைன் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது. நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிங்கமுடி சார் கோச்சிக்கிறார், ரொம்ப கஷ்டம் இது, நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்க, இதை மெயின்டைன் பண்ணுங்க, ஏன்னா இது ஃபியூச்சர், இது அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு வயசு வேறு இன்னும் இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் இவங்க இந்த பேச்செல்லாம் நம்பிடாதீங்க. அண்ட் சிவரஞ்சனி, அவங்களுக்கு லாங்குவேஜ் புரியலைனாலும் அந்த ஸ்கிரிப்டை கேட்டுட்டு வாங்கி படிச்சுட்டு அதை மக்கப் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிரஷனோட பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எக்ஸ்பிரஷனோட, எப்படி உங்களுக்கு தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் ரொம்ப அருமையாக பண்ணீங்க, தேங்க்யூ. அதே மாதிரி ஷாலினி, பெரிய ஃபியூச்சர் இருக்குங்க அவங்களுக்கு, ரொம்ப நல்ல டான்ஸரும் கூட, நல்ல டைமிங் அவங்களுக்கு எல்லாமே, ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், பெண்மணியும் கூட, அமைதியாக பேசுவாங்க, அதான் என்ன பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதான். அப்புறம் ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. அப்புறம் முத்துராமன் சார், ரொம்ப அருமை சார், நீங்கள் பண்ணது பெரிய பெரிய கோஆப்ரேஷன் சார் நீங்கள் பண்ணது. அந்த நைட்லேயே உங்களை படாத பாடுபடுத்தி எலக்ட்ரிக் ஷாக்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை படுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி சார். அண்ட் கேமராமேன் ஜெய் சொல்லியாச்சு. எங்கள் எடிட்டர் இருக்கிற ஃபாசில், அவர் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ரவி சார், காசு கொடுத்தது ரவி சார், ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணது ஃபாசில் தான், அதுதான் நான் சொல்லி ஆகணும். அப்புறம் மாஸ்டர் கிரண் மாஸ்டர், ரொம்ப அருமையாக அந்த சாங் பண்ணீங்க. ராதிகா மாஸ்டர் என்னோட தேங்க்ஸ், நம்மளோட ஃபைட் மாஸ்டருக்கு தேங்க்ஸ், மொத்தத்தில் ஒருத்தருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம். எங்கள் மகேஷ் காரு, அவருக்கு தான் எதாக இருந்தாலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார், டைமுக்கு வரணும், டைமுக்கு போகணுங்கிறது ரொம்ப குறியாக இருப்பார். அந்த பட்ஜெட் மீறுற மாதிரி இருந்ததுன்னா அவரே சொல்லிவிடுவார், ஏன் டீ எழுத்துந்து எல்லாம் ஏன் ஜெருகுது தண்டின்னு ஆரம்பிச்சிடுவார் அவர். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அந்த மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு சாம் சார், அன்பிலீவபிள் சார், நீங்கள் பண்ண சாரி ஜாவா சுந்தரேசன், ஐம் சாரி, எனக்கு அப்படி சாம்சன் கூட பழகிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அது உங்களோட கோஆப்ரேஷன் மறக்கவே முடியாது. அப்புறம் கோதண்டம் சார், எப்படி அந்த பாஷையை நீங்கள் மக்கப் பண்ணிங்களோ, அங்கேயே அந்த சீனை எடுக்கும்போது நிறையா பேர் இருந்தாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இவர் பேச அவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னு அவங்க வந்து கேட்டாங்க. தெரியலங்க அப்படின்னு சார். அப்போ டப்பிங்கோட பெயினை பற்றி யாருமே யோசிக்கல, இப்போ தான் யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமை. ஆமாம், அதுக்கு வாங்கும், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்புறம் டாவின்சி சரவணன், ரொம்ப அருமையான ஒரு எழுத்தாளர், ரொம்ப நல்லா பேசுவார், ரொம்ப சிரிக்க பேசுவார், ஒவ்வொரு சீன்லேயும் வந்து புது நியூஆன்சஸ் ஆட் பண்ணுவார், அதெல்லாம் வந்து அன்பிலீவபிள். இந்த படம் வந்து ஒரு சின்ன படமாக ஆரம்பித்து இப்போ இதாகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணவே இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணிதோ அதுதான் நாங்கள் பண்ணோம். அதுக்கு இவ்வளோ பெரிய பொருட்செலவில் பண்ண எங்கள் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களோட கவிஞர்களுக்கு நன்றி, எங்கள் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி. யார் பேராவது விட்டுருந்தேன்னா, ரெண்டாவது மாஸ் ஆடியோ, அவங்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும், மாஸ் ஆடியோ ரைட், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு. அப்புறம் ஹரி உத்ரா சார், இந்த படத்தை நம்பி நான் பண்ணி ஆவேன்னு சொல்லி நீங்கள் சொன்னாங்க ரவி சார், ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அண்ட் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் இப்போ நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது ஒன்றே ஒன்று தான், என்னோட எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணிக்கிங்க, இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். 17ஆம் தேதி வருது. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து நமஸ்காரம் எவ்ரிவன். தமிழ் கொஞ்சம் பேசும், ஸோ ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். First of all, I'm so grateful that you all have come here to support us, and to all the people here, especially Ravi sir, who trusted in me. And I have done 2 movies in Malayalam, so this is my first time I'm doing in Tamil. So he trusted me, so thank you so much. And of course, Nati sir, really, it was such a beautiful experience with all these
people. Everybody is talented, and we became like a family. All this time, we all became like a family. And Rajnathan sir, you were so supportive. Muruganandan sir, hats off to his skill, talent. He supported me a lot in acting, and I got to learn so many things from him. So yeah, Shalini and Mukesh, without them I couldn't be like what I'm like, chill, like laughter and all those things. So we were enjoying, actually the whole journey was so beautiful. And I really hope that this movie is like, we really worked hard for this movie. So I hope you people like this movie. October 17th, please go and watch and support us. And I hope you all like the songs as well. So yeah, thank you so much. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நந்தினி சொன்னது சத்தியமாக நான் காசு கொடுத்து சொல்லலை, அவங்கள தான் சொன்னாங்க. கம்பி கட்டின கதை என்னுடைய முதல் படம். அண்ட் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஜேர்னியை இவ்வளோ பியூட்டிஃபுல்லான காஸ்ட் அண்ட் க்ரூவோட என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி ரொம்ப பதட்டம்னு சொல்ல முடியாது, நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா அதான் முத்துராம் சார் சொன்ன மாதிரி தான், இந்த கதையில் இந்த படத்தில் வந்து நிறையா வந்து ஸ்பாட்டில் தான் அடிப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் நிற்கிறேன், கேரவேன்குள்ளே போகிறேன். சார் ஸ்கிரிப்ட் டேரக்டர் சார் ஸ்கிரிப்ட் சாப்பிட்டு வா சொல்கிறேன் அப்படின்வாங்க. எப்போ 10 மணி ஷாட்டுக்கு 9 மணிக்கு கூப்பிடுவாங்க. அப்போ தான் டிஸ்கஷன் உட்காருவாங்க. நட்டி சார், சிங்கம்புலி சார், டேரக்டர் சார் உட்காருவாங்க. நானும் உட்காந்துட்டு 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த நட்டி சார், சிங்கம்புலி சாரோட எனர்ஜியை என்னால் மேட்சே பண்ண முடியல இன்னி வரைக்கும். அவங்க உட்காந்து ஸ்பாட்டில் அடிச்சுட்டே இருப்பாங்க. சார் இந்த டைலாக் சொல்லுங்க, இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க சார்? நான் வந்து இதுக்கு ஏகரகல் பிகித்வாரு தூர்ல கிரேச்சா காக்கரேக பச்சா சொல்கிறேன் சார். அதுக்கு நான் என்ன சார் சார் நான் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் சொல்லிடுறேன் சார். அவங்க நான் வாயை மட்டும் பார்த்துட்டு இருப்பேன். டேரக்டர் சார் எனக்கு எதாவது லைன் இருக்கா இங்கே இருக்கு சொல்லுவேன். ஸோ அந்த எனர்ஜியை வந்து என்னால் மேட்சே பண்ண முடியல, அது ரொம்ப டைம் ஆச்சு. அண்ட் நட்டி சார், டேரக்டர் சார் ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பேன் நினைக்கிறேன். வேற யாராவது இருந்தால் டப்பாலும் அடிச்சிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் உங்கள் சப்போர்ட் இந்த படத்துக்கு நிறைய தேவைப்படுது. அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் டூ சப்போர்ட் அஸ் டில் தி எண்ட். அண்ட் October 17 தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் படக்குழுவினருக்கும், எதிரில் இருக்கும் ஊடக நண்பர்களுக்கும், உறக்கம் வந்தாலும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் மற்ற பார்வையாளர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ஜாவா சுந்தரேசன். 5 வயசுல பேர் வச்சிருந்தா அப்படியே பசுமையா இருக்கும். 50 வயசுல பேரை வச்சிருந்ததுனால எனக்கு நானே ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிறேன். ஸோ அதனால தான் நானே சொல்லிக்கிட்டேன். வந்த உடனே ரோஜா பூ கையில் கொடுத்தாங்க. வழக்கமாக ஒரு சால்வை போர்த்துவாங்க, அந்த சால்வை மடிச்சு கிடிச்சு கீழே வைக்கலாம், இல்லை சீட்டில் போடலாம். அந்த ரோஜாவை எங்கே வைக்கிறதுனே தெரில எனக்கு. முள்ளு வேற இருக்கு அதில். பக்கத்தில் இருக்கிற கொடுக்கலான்னு பார்த்தா ஹீரோயினாக உட்காந்துருக்காங்க, தப்பாக தெரியும். சிங்கம்புலி சார்லாம் உட்காந்துருக்காங்க, அவர்கிட்ட கொடுத்தா இன்னும் தப்பாக தெரியும். அதனால சீட்டுக்கு பின்னால் வச்சேன், குத்திக்கிட்டே இருந்திருக்கு சார் ரொம்ப நேரம். எப்படா கூப்பிடுவாங்க நம்மளை, எங்கேயும் வைக்க முடியல, கீழே கூட வைக்க முடியல. ஸோ அருமையான ஒரு பூவை கொடுத்து வரவேற்று அதில் ஒரு விஷயத்தை பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ கோதண்டம் சார் பேசும்போது சொன்னாங்க, தேட்டரில் மக்களை வர வைக்கிறதுக்காக அரிசி பருப்பு புளி அப்படின்னு. எனக்கு கூடியவர்களே எல்லா தேட்டரையும் மளிகை கடையாக மாற்றிடுவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இது மாதிரி பண்ணால் மளிகை கடையாக மாறும். எல்லா தேட்டர் ஆட்களும் அண்ணாச்சியாக மாற்றுறதுக்கு ஏதோ கோதண்டம் திட்டம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்து வர வைக்கிறது, அதை கொடுத்து வர வைக்கிறது அப்படிங்கிறத விட, அடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம், பாடுபட்டு எடுத்தோம், படாத பாடுபட்டு எடுத்தோம், சொத்து பத்தெல்லாம் வித்து எடுத்தோம் அப்படின்னு. ஆடியன்ஸை பொறுத்த மட்டும் நீ என்ன கஷ்டப்படுற, எப்படி எடுத்த அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. நல்ல படம் எடுத்தியா, அதுதான் அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு கணக்கு. நீங்க நல்ல படத்தை எடுத்தீங்கன்னா அது சின்னதோ பெருசோ, சின்னது பெருசுங்கிறதெல்லாம் எடுக்கும்போது இல்லை சார், மக்கள் தான் அந்த படத்தை சின்னதாகவும் பெருசாகவும் மாத்துறாங்க. சுவாரஸ்யமான படம் சின்ன பட்ஜெட்ல இருந்தா கூட அதை பெருசா மாத்தி காட்டுவாங்க. அதனால நல்ல படத்தை தான் எடுக்கணும். நல்ல படத்தை எடுத்தா கண்டிப்பா மக்களும் சொல்லுவாங்க, இந்த ஊடக நண்பர்களும் நிச்சயமா கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இது என்னுடைய தாழ்மையான கருத்து கோதண்டன் அவர்களே. ஓகே. அப்புறம் இந்த படத்தில் நானும் கோதண்டம் அவர்களும் சேர்ந்து அருமையான ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை பாட்டு எங்களுக்கு கிடைச்சது. கோதண்டம் ஒரு வித்தியாசமான ஒரு பாஷை பேசினேன்னா இல்லையா, அதுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேர் வந்து தூ பாஷை அப்படின்னு. அதை பேசினது அவர் தான். அந்த பாஷையை டிரான்ஸ்லேட் பண்ணுறது நான். பேசுகிற அவருக்கே கஷ்டமாக இருந்தால் அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமாக வந்திருக்கு.
இப்படிப்பட்ட ஒரு அழகான ரோலை கொடுத்து கண்டிப்பாக இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்துக்கு அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சாரும் நானும் பண்ணியிருக்கிற அந்த ஒரு டைலாக் டிரான்ஸ்லேட்டர் ரோலுக்கு அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற இந்த ரோலும் கண்டிப்பாக பேசப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சுவாரஸ்யமான ரோலை கொடுத்த தயாரிப்பாளருக்கும் அந்த சீனை நல்ல அழகாக எடுக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ண ராஜநாதன் டைரக்டர் சாருக்கும் முருகானந்தம் சாருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இது காமெடி கிளிப்பிங்ஸில் வரா மாதிரியான ஒரு அருமையான ஒரு சீன். ரொம்ப சந்தோஷமாக நடித்து முடித்தோம். எனக்கும் கோதண்டம் அவர்களுக்கும் நல்ல சிங்க் ஆச்சு. ஒரு 3-4 நாள் தான் நடித்தோம். மனசில் நிற்கிற அளவுக்கு ஒரு இதாக இருந்தது. வெரி ஹாப்பி. அப்புறம் தயாரிப்பாளர் சாரை பற்றி சொல்லி ஆகணும். வெரி ஸ்வீட் பர்சன் ரவி சார். ஜென்ரலாக முதல் படம் எடுக்க வராங்க. இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு இஸ் நாட் ஸோ ஈஸி ஜாப் சார். அதாவது வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்ல, படத்தை எடுத்துப்பாருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம். நல்ல பூரண ஆரோக்கியத்தோட ஒருத்தர் தயாரிப்பாளராக வந்தாருன்னா படம் முடிகிறதுக்குள்ள பிபி சுகர் எல்லா கர்மாந்தரும் வந்துடும் சார். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிடும். ஆக்சுவலாக ரவி சார் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி தான் வச்சிருந்திருக்கிறாரு. ஜென்ரலாக கார்பரேட் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் முடிச்ச உடனே இன்னைக்கு என்ன பிரச்சனை, ஏன் இது பண்ண முடியல, என்னென்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க, ஓகே நாளைக்கு இதெல்லாம் வரக்கூடாது, ஓகே அப்படின்னு ஒரு சாயந்தரம் ஒரு போர்ட் மீட்டிங் மாதிரி போட்டு அதை ரெடி பண்ணுவாங்க. இங்கேயும் அது மாதிரி தான் நடந்திருக்கு. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அடுத்த நாள் வேற பிரச்சனை வரும் சார். டெய்லி எனக்கு தெரிஞ்சு போர்டு மீட்டிங் போட்டால் தான் இது படம் சரியாக வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரதை பார்த்தா நமக்கு இந்த படத்தில் வர மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 படம் எடுத்தாருன்னா அவரே ஒரு கைலாசம் மாதிரி ஒரு இடம் வாங்கிட்டு செட்டில் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் ரவி சார். அந்த அளவுக்கு பலபரிதமான பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் மீறி இன்னைக்கு படம் எடுத்து முடிச்சு அழகா சிரிச்சுட்டே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா படம் நல்லபடியா வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இப்படி ஒரு அருமையான ஒரு படத்தை தயாரிச்சு மக்களை சிரிக்க வைக்கிறது தான் தன்னுடைய நோக்கம் அப்படின்னு இறங்கியிருக்கிற தயாரிப்பாளருக்கு என்னுடைய பெரிய சல்யூட். அடுத்தது ராஜநாதன் சார். இப்போதான் நேற்று தான் நான் நட்டி சாரோட ஒரு டைரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசரை எப்படி கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை ஓகே பண்ணது, அது பிரம்மபயத்தனமான ஒரு வேலை சார். அப்படி ஒரு கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா அவரை நம்பி காசை இறக்கணும், இது அவருக்கும் முதல் படம். ஸோ இவ்வளோ பெரிய பொருளை இவரோட நம்பி இறக்குறது அப்படிங்கிறப்ப அதுக்கான சரியான விஷயத்தை பண்ணி இன்னைக்கு ராஜநாதன் இன்னைக்கு இந்த இடத்துல ஜம்முன்னு ஒரு கம்பி கட்டின கதைன்னு ஒரு அழகா மக்கள் பார்த்து சந்தோஷப்பட போற ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னா அவருக்கு நடுவில் ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் எல்லாம் வந்தது. எல்லாத்தையும் பொறுத்தது எனக்கு ராஜநாதன் அவர்கிட்ட பிடிச்சது பொறுமை சார். இந்த மனுஷனுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் எனக்கு ஏற்பட்டதுன்னா நான் கண்டிப்பா படத்தை 5 நாளே ஓடி போயிருப்பேன். அத்தனை விஷயங்களையும் டேக்கிள் பண்ணி பொறுத்து அழகா இன்னைக்கு கொண்டு வந்து கடைசி வரைக்கும் தோல் கொடுத்து நின்றுருக்கார் ப்ரொடியூசருக்கு. அவருக்கு ஒரு அருமையான ஒரு எதிர்காலம் இந்த திரைத்துறையில இருக்கு. அவரோடு நான் தொடர்ந்து டிராவல் பண்ண விரும்புகிறேன். அடுத்தது ஹீரோ நட்டி சார். சில பேர் இவங்கெல்லாம் இந்த ரோல் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சில பேர் இருக்காங்களே, அந்த மாதிரி சதுரங்க வேட்டைத்தனமான படங்கள் அப்படின்னா அது நட்டி சார் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பிராண்ட் வேல்யூ அழகாக செட் பண்ணியிருக்காரு. எனி கைண்ட் ஆஃப் ரோல் அவரால் இந்த மாதிரியான விஷயத்தில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. வெறும் வந்தோம் நடித்தோம் காசை வாங்கினோம் அப்படின்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதான் ஃபுல்லாக டெக்னீஷியனாக அவர் கேமராமேனாக இருந்ததுனால அதுக்குள்ளேயும் உள்ள இன்வால்வ் ஆவார், கதையில இன்வால்வ் ஆவார், எடிட்டிங் எல்லாத்துலேயும் உள்ள பூந்து இந்த படத்தை சிறப்பாக கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற அத்தனை பொறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹீரோ, அற்புதமான ஒரு தொழில் பக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ நட்டி சார். நேற்று அவர் கூட பண்ண சீன் எனக்கு பயங்கர சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த படத்துலையும் அவர் கூட சேர்ந்து பண்ணிக்கிறது, பண்ணும்போது என்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு உண்மையிலுமே நட்டி சார். அடுத்து செகண்ட் ஹீரோ முகேஷ். எனக்கு தெரிஞ்சு சல்மான் கான் ஷாருக் கான்லாம் தான் 6 பேக்கா இந்த வாங்கிக்க 60 பேக் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு காஸ்டியூமர் பட்டனே வைக்க மாட்டார் போல இருக்கு சட்டையில. பெப்பர் பான் தான் வராது எல்லா சீன்லையும் வர. அவருக்கு இருக்க கட்டெல்லாம் பார்த்தா நமக்கும் இது மாதிரி வைக்கணும் போல இருக்குன்னு. எனக்கு இந்த மாதிரி கட்டெல்லாம் வராது. ஏதாவது குழவி கொட்டி எறும்பு கட்டி ஏதாவது கட்டியா வந்தால் தான் உண்டு போல இருக்கு. அப்படி ஒரு அருமையான 6 பேக் வச்சிருக்காரு. சூப்பர் அருமையான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு சார். 2 அற்புதமான ஹீரோயின்கள் ஷாலினி சரஞ்சனி அருமையாக பண்ணியிருக்கீங்க. இந்த படம் மூலிமா இன்னும் நிறைய புதுமுகங்கள் இந்த உங்களுக்கான திறமையான ஆட்கள்லாம் கிடைக்க போகிறாங்க. இந்த விழாவினுடைய நாயகன் சதீஷ் அவர்கள் நல்ல டிஃப்ரெண்ட் சாங்ஸ் போட்டிருக்கீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்குது, கேட்கும்படியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற அனைத்து தொழில்நுட்ப ஆட்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என் சீனும் சூப்பராக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. படமும் உங்களுக்கு நல்லபடியாக பிடிக்கிற அளவுக்கு ஜனரஞ்சகமான அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜாக வந்து இந்த தீபாவளிக்கு வந்து இறங்குது. பொதுவாக தீபாவளிக்கு படம் பார்க்கணும் எனக்குலாம் ஆசையாக இருக்கும். ஐயோ கமல் சார் ரஜினி சார் படங்கள்லாம் ஓடி என்னுடைய காலேஜ் டேஸில் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம படங்கள்லாம் தீபாவளிக்கு வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறப்ப ஜம்முன்னு பட்டாசா ஒரு படம் வந்து நிற்குது. கன்ஃபார்மாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நல்லா ஸ்வீட்லாம் சாப்பிட்டு பட்டாசுலாம் அடிச்சுட்டு ஜோராக வந்து கலகலன்னு சிரிக்கிறதுக்கு உங்களுக்கான அற்புதமான ஒரு படம். கண்டிப்பாக கொடுத்த காசுக்கு வஞ்சல் இல்லாத ஒரு படமாக இருக்கும். தியேட்டருக்கு வந்து உங்கள் ஆதரவு தாங்க. தேங்க்யூ வெரி மச். கம்பி கட்டின கதை
தீபாவளிக்கு ரிலீஸு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒருத்தராக பற்றி பேசுவோம். டைரக்டர் ராஜநாதன் இருக்கார் பாருங்க, அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கதை இப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அவர் சொல்கிறப்பெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இவர் தொப்பியை கழட்டிட்டு பேசுவாரா, தொப்பியை கழட்டாமல் பேசுவாரா, இல்லை பேட்ச் வச்சுருக்காரா, இல்லை விக்கு வச்சுருக்காரா, இல்லை என்னைய மாதிரி வழுக்கையா, இல்லை சொட்டையா, மொட்டையா, என்னடா செஞ்சுருக்கான்னு தெரியல. அப்புறம் நான் கேட்டேன், கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது, காசு வாங்கியாச்சு, நடிக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷேவ் பண்ணியிருக்கீங்களே என்னைய மாதிரி வழுக்கையான்னாரு. சத்தம் போடாதீங்க என்ன அப்படின்னாப்புல. சரி ஓகே, உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாச்சு. தம்பி டைரக்ட் பண்ணார், நம்ம பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இந்த ரவி சார் ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு நம்மளுக்கே தெரியாமல் நிறையா பேர்த்துக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. புது புது ஹோட்டலாக கூப்பிட்டு போய் முருகானந்தத்தை சாப்பிட வச்சுருக்கீங்க, ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வச்சுருக்கீங்க, எனக்கு மட்டும் பட்டையை போடப்பட்டு நட்டி சாரோட ஆட விட்டுருக்கீங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ரிலீஸ்க்கு ஒரு வாரம் இருக்குது, ஒரு 4-5 கடை பிரியாணி கிடைக்கும், கூப்பிட்டு போயிருங்க. ஓகே சார். அவங்க டீம் எப்படின்னா, ப்ரொடியூசர் சாரு, இந்த டைரக்டரு ராஜநாதன் எல்லாருமே ஜிம்முக்காரங்க. ஜிம்மு கெட்ட பழக்கமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் காலையில் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு, சாயந்தரம் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு. எவனாவது சேர்த்து குடிச்சுருந்தா கூட அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறவனை பார்த்தா 10 அடி ஓடி போயிடுவாங்க. இவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து என்னடா பண்ணுறது அப்படின்னா, இல்லை சார் காலையில் எழுந்திரிச்சிங்களா சார், வைக்கிங் போங்க சார், சார் இன்னைக்கு காலையில் ஈவினிங் போயிடலாம் சார், எத்தனை சார் சார் இன்றைக்கி இவ்வளோ நல்ல சார் நடந்தீங்க சார், ஒர்க் அவுட் பண்ணுவோம் சார், டயட் பண்ணுவோம் சார், சார் இந்த ஃபுட்டு எடுத்துக்கேன் சார், சார் அங்கிட்டு போங்க சார், அங்கிட்டு போங்க. தட்டை பார்ப்பாருங்க சாப்பிட, ஐயோ இது கொலஸ்ட்ரால், இது கொலஸ்ட்ரால், இது ஃபேட், இது இது நீங்கள் அந்த காலத்தில் ஐயோ தப்பிக்க முடியாது போல அப்படிங்கிற அளவு அவங்க பயங்கரமான ஃபிட்டு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம போயிட்டோம், படம் வேலை பார்க்க போகிறோம், நட்டி சாரோட நடிக்க போகிறோம். நட்டி சார் அது வந்து முருகானந்தத்தை சொல்லிடுவோம். முருகானந்தம் வந்து எனக்கு ஒரு படம் வந்து கபாலி டாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் நடித்தோம். அந்த படத்தில் கொஞ்சம் மீட் பண்ணோம், அதெல்லாம் பேசணும் வச்சோம். எனக்கு தெரியல, எனக்கு அவருக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு அவரை முருகானந்தத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் டைரக்டர் மணிவண்ணன் சாரோட சின்ன சாயலில் இருப்பார். அதனால் எனக்கு அவர் வந்து முருகானந்தத்தை பிடிக்கும். நல்ல ஹியூமரு, நல்லா பேசுவார். நான் ஒன்று சொன்னேன்னா அவர் ஒன்று சொல்லுவார், அது மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும், அது நிறையா இருக்கும். இப்போது அவரோட அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்கள, இடையில தப்பாக பேசுகிறேன். நிறையா பேர் ஃபுல்லாக பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டு தான் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம்னு தயவு செய்து பொய்யா சொல்லி தொலைங்க. அதை விட்டுட்டு அங்கே தான் போய் எழுதுவோம்னா இவங்க என்ன தான் செய்வாங்க மற்ற நேரம்? அடுத்த ப்ரொடியூசர் நினைப்பார்ல, அங்கே தான் போய் பேசுவோம், அங்கே தான் மாறும், உடனே சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார், அவர் சொல்லிடுவாங்க, சொல்லால் விளங்கிடும். சார் பேப்பரில் உட்காந்து படிச்சு பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டான் சார் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம். இந்த ஃபுட்டேஜ் 80 அடிக்கு மேலே எடுக்கக்கூடாது தான் சார் போவோம். 3 லென்ஸ் தான் சார், 8 ஷாட்டு 16, அதை டிவைட் பண்ணிக்கிறோம் சார், இது ட்ராலி, இது ட்ராக்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் போவோம்னு சொல்லி தொலைங்க. அங்கே போய் தான் பண்ணுவோம். அப்போ அடுத்த ப்ரொடியூசர் உங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுப்பாங்க? எப்போ இவங்க அங்கே தான் வந்து பண்ணுவாங்க, அவங்க அங்கே தான் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எப்படி ரூம் போட்டு கொடுப்பாங்க, எப்படி சோறு போடுவாங்க? அப்படியெல்லாம் சொல்லாதே, பொய் சொல்லி பழகுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேராக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன், மைக் டைசனை கூப்பிட்டு வந்து இங்கே கபடி விளையாட சொன்னாங்கன்னு. ரவி சார் சொன்னார், என்னை கூட சொல்லியிருக்கலாம் சார், உசேன் போல்ட்டை கூப்பிட்டு வந்து இங்கே பட்டை வந்திருக்காங்கன்னு. உசேன் போல்ட்டை கூப்பிட்டு வந்து சிங்கப்பள்ளியை பட்டை வந்து என்னையும் சொல்லியிருக்கலாங்க சார். அடுத்த ஃபங்க்ஷன்லாம் சொல்லுங்கள் சார், இதுக்கு இடையில டிவிக்கெல்லாம் போகிறோம்ல, அங்கே பார்த்து ஏதாவது சொல்லி விடுங்க, கொஞ்சம் சம்பளங்களாம் ஏறட்டும். ஏறிட்டாலும் அவங்க கொடுத்துட்டாலும் நம்ம வாங்கிட்டாலும். அடுத்து ஒரு மனுஷன் எப்போ பேரை மாற்றலாம், எப்போ பேர் வைக்கலாம்?
இந்த பேர் குழப்பத்திலே சாம்ஸ் ஒன்றை பாரு நிறைய பேர் மறக்க போகிறாங்க. ஜாவா சுந்தரேசன், இன்னும் 10 வருஷம் கழித்து புல்லட்டு புருஷோத்தமே, அதுக்கடுத்து இன்னும் 15 வருஷம் கழிச்சு டிவிஎஸ் சின்னசாமி. சரி, உங்கள் இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுங்க. ஆனால் இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தினமும் ஜாவா சுந்தரேசனா சாம்ஸு, ஜாவா சுந்தரேசன் சாம்ஸு, ஜாவானா சாம்ஸு, சாம்ஸு அப்படின்ட்டே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களே ஒரு தடவை ஜாவா சுந்தரேசன் மெசேஜ் அனுப்ப போகிறீங்க, நான் சாம்ஸிட்ட கேட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்ல போகிறேன் பாரு. சேட்டை. சரி, இருந்துட்டு போங்க. இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு. ஸ்ரீரஞ்சனிட்ட கூட சொன்னேன் ஹீரோயின்ட்ட, மேலே வரும்போது என் பக்கத்தில் உட்காருமான்னு. யாரோ சீட்டை காட்டி நகட்டி விட்டார். அந்த பிள்ளைய எட்டி பார்க்க வேண்டியது. அந்த பிள்ளை துபாய் போயிடுச்சு. எங்கே பார்க்குறது? சும்மா ஆனாலும் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு, என்னம்மா நல்லா இருக்கியா, நம்மளுக்கு தெரிஞ்ச 4 இங்கிலீஷ் வார்த்தை, ஹலோ ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ, வென் யூ ஆர் கம், வென் யூ ஆர் பேக். அதுலேயே 3 வார்த்தைக்கு அது புரியலை. சும்மா நாள் இருங்க சார்ன்றுச்சு. அப்புறம் செகண்ட் ஹீரோயினி அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு, அழகாக இருக்காங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. அவர் செகண்ட் ஹீரோ. அந்த ஆள் பார்க்காம திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு வச்சுட்டேன். அந்த ஆள் இப்படி உடம்பு வச்சுருந்தாங்கன்னா நம்மளாம் என்ன செய்கிறது? எதுக்கு தான் இப்படி வச்சுருக்காங்களோ? வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்களா? சிம்லேயே படுத்து கிடப்பே. அடுத்தவனை பற்றி நினைக்கவே மாட்டேங்க. கூட்டுமையா அவனை எல்லாம் நினச்சா. சோறு திங்கிறது இல்லை, காப்பி குடிக்கிறது இல்லை, 1 லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கிறது இல்லை. இங்கே பக்கத்தில் ஒருத்தன் அப்பளமும் ஊறுகாய் ஈரையெல்லாம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானே, அவனை அப்படியே பார்க்குறது, முறைச்சி பார்க்குறது. உங்களை சாப்பிடக்கூடாது நாங்கள் சொன்னோமா? நட்டி சார், ஐ லவ் யூ சார். நான் கடவுள் நடித்தாச்சு, ஒர்க் பண்ணியாச்சு. என்னடா செய்ய போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? பொழைச்சிருமா அந்த சினிமாவில்? நம்ம கப்பல் கரையேறிடுமா? என்னடா செஞ்சிடும்? யார் தடையத்தையா ஃபாலோ பண்ணிட்டு போயிடுமா, இல்லை நம்ம தடம் பதிச்சிருவோமா? அப்படியே ஒரே குழப்பம். நான் கடவுள் போஸ்டரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏவிஎம்மில். என் மனைவி ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனவுடனே நான் வந்து தினம் வந்து 10,000 ரூபா சம்பளம் கேட்க போகிறேன். அப்படியாங்க? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க, பெரிய படம்ல, அதனால் நீ நடிகன்னு 10,000 ரூபா கொடுப்பாங்க. ஒரு 20 நாள் கழிச்சு அவன் முன்னாடி ஃபோன் பண்ணான், யாராவது கூப்பிட்டாங்களான்னு. கூப்பிடவே இல்லை. ஏன் 10,000 ரூபா கேட்குறீங்க? ஒரு 5,000 ரூபா கேளுங்க போதும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சரி, 2,000 ரூபா வரைக்கும் வந்துட்டான். 2,000 ரூபா கேட்டால் தருவாங்களான்னு. வரவே இல்லை. மாயண்டி குடும்பத்தார் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ஹிட்டு. அதுக்கப்புறம் ரவி மரியாட்ட வந்து எனக்கு ஃபோனு, பங்காளி வாங்க, ஒரு படம் பண்ண போகிறேன், மிளகான்னு ஒரு படம் பண்ண போகிறேன், நீங்கள் நடிங்க. யார் ஹீரோ? நட்டின்னு ஒருத்தர், பிஆர் விஜயலட்சுமி அஸ்டண்டாக இருந்தார். ஆமாம் மணிவன் சார் இருந்தார். ஆமாம் தெரியுமே, எங்கள் சுந்தர் சாரோட ஃப்ரெண்டு, வாங்க அப்படின்னாரு. ட்ரெஸ்ட் போகிறது போனேன். மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு. சார் நீங்கள் ஹிந்திலெலாம் நிறையா படம் பண்ணியிருக்கீங்களே, கேமராமேனை பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் பரமக்குடி தானே? கமல் சார் ஊர். என்னென்ன ஹிந்தி படம்லாம் பண்ணியிருக்கீங்க? தமிழ் படம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? மனோபல சார் அது அந்த படமெல்லாம். இதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண போகிறேன் அவருக்கு. ஓ, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு டிராவிலேருந்து ஒரு 4 லட்ச ரூபாய் செக்கு கொடுத்தார். 4 லட்ச ரூபாய்க்கு இந்தாங்க வச்சுக்கோங்க சார், ஷூட்டிங் வாங்க போகலாம். எத்தனை நாள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? ரவி 30 நாள் சொல்ல. படத்தை இருந்து முடிச்சுட்டு வந்துடுவோமா? போகலாம் சார் அப்படின்னும். படம் பேர் மிளகா. போயிட்டோம். நானும் நண்டி சார் தான் ரூம்லேயே இருப்போம். நான் அவர்கிட்ட பேசுவேன், இவர் என்கிட்ட பேசுவார். அனுராக் கஷ்யப்லேருந்து, அவர் தம்பிலேருந்து, ஹிந்தி படத்துலேருந்து, இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறையா பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன், நைட்டு ஒரு 9 மணிக்கு. அப்போ யாரோ ஒருத்தன் வந்து செல் எடுத்துகிட்டு வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறான். நான் சொன்னேன், ஒழுங்காக போயிரு, அடி வாங்குற போடா, இந்த மாயாண்டி குடும்பத்தார் கிட்டனால என் கூட ஃபோட்டோ எடுக்கணும் வந்தேன், போடான்னு சொல்லி சத்தம் பண்ணிட்டேன். அவன் போனவன் 20 பேரை கூப்பிட்டு வந்துட்டான் என்னை அடிக்கிறது. அந்த படத்தில் லூசாக நடிக்கிறாங்கடா. அவன் வந்து இன்னும் அடிக்கணுங்கிறான்டா. நம்ம ஊரில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நம்மளை அடிக்கணுங்கிறான்டா. அவனை வாடான்னு சொல்லி அவங்க ஒரு 12 பேர் வந்துட்டாங்க.
இவருக்கு தெரிஞ்சிச்சா சிங்கப்பள்ளி சார் ஏதோ சொன்னாரா அந்த திருப்பவனத்துலேருந்து அடிக்க வந்துட்டாங்க சார்னு. இவர் வெளியே வந்து கைலி வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு எவன்டாவன் யார் அதை என்ன நினச்சிக்கிட்டு கத்துறாரு. அவங்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. சிங்கம்புலி வீட்டுக்குள்ளே தூங்குது, பயந்து போய் தூங்குது. பரமக்குடி கர்ரு கத்துறாரு. 4 ஒழுங்காக வெளியே வந்திருக்கணும். நம்மளை அடிச்சு போனால் கல்லை விட்டு எரிஞ்சிடுவாங்க. நான் உள்ளே படுத்திருக்கேன். இவர் 12:30 மணி வரைக்கும் அவங்களை பூரா அடித்து பற்றி விட்டார். அது மாதிரி நிறைய இன்சிடெண்ட். மிளகாயில் ஆரம்பித்தது போன வருஷம் உலகம் ஃபுல்லாக ஓடின மகாராஜா வரைக்கும் அவர் கூட நான் இருக்கேன், என் கூட அவர் இருக்கு. இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள். ஸோ என்னுடைய இசை பயணத்தில் இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக நான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு வந்து எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னோடய டைரக்டர் ராஜநாத பெரியசாமி சார், ரொம்ப நன்றி சார். ஸோ சார் மூலியமாக தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தில் என்னை தாண்டி என்னை வந்து ரொம்ப பெருசாக நம்பினது வந்து என்னோடய ப்ரொடியூசர் ரவி சார். ஸோ ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி ஜானரில் நான் வந்து பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி படத்தில். ஸோ இந்த படத்தில் எனக்கு மொத்தம் 4 சாங், ஒரு சாங்கும் ஒரு ஜானரு. ஸோ மியூசிக்கில் வந்து ரவி சாருக்கு வந்து ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆரம்பத்தில் இருந்தே வந்து அவர் ஸ்டோரியில் உட்காரல, டேரக்டர் கூட உட்காரல, என் கூட தான் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருப்பார். ஸோ ஒரு சாங்கை இப்படி வேணும்னு சொல்லி எல்லா சாங்குக்குமே வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கலாம். அதுக்கு சார் ஒரு மிகப்பெரிய ரீசன். ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ என்னோடய டீம், மியூசிக் டீம், இந்த படத்தில் என் பின்னாடி இருந்து எனக்கு ஒர்க் பண்ண என்னோடய மியூசிக் டீம் எல்லாருக்குமே, என்னோடய ஃப்ரெண்ட் பிரகாஷ், ஸோ என்னோடய லிரிசிஸ்ட் கு கார்த்தி சார், ஆப்பா ராஜா சார், என்னோடய சிங்கர்ஸ் அந்தோனிதாசன் சார், பென்னி தயாள் சார், விவி பிரசன்னா சார், பத்மலதா மேம், சஹானாவுக்கு வந்து என் கூட இது 2வது சாங் அவங்க பாடுறாங்க. ரொம்ப தேங்க்யூ சஹானா. ஸோ என்னோடய டோட்டல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து மாஸ் ஆடியோ கூட வந்து நான் இந்த ஆடியோ ரைட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.